ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அஸ்யஸ்தாயா ஆருட ஜோதிடர் பிரபாகரன். நம்ம கடைசி வீடியோவா டிவிக்கு மற்றும் டிஎம்கே அவங்களுடைய அரசியல் கணிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலில் நம்ம போட்டிருந்தோம். ஏறக்குறைய நம்ம சொன்னது 95% சரியான முறையில் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருந்துச்சு நம்மளுடைய ஜோதிட கணிப்பு. திரு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நல்ல ஜாதக அமைப்பு, வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வெற்றி அடைஞ்சாங்க. அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அன்னைக்கு மோசமான நாள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தோல்வியை தழுவினார். இதெல்லாம் தாண்டி நிறைய நண்பர்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க பர்சனலாக, சார் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. நன்றி. நிறைய பேர் திட்டி டிவிக்கேவை பற்றி நீ எப்படி சாதகமாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டி நமக்கு மெசேஜ் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தான். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் இப்பயே சொல்கிறேன், நாம் எந்த கட்சிக்குமே தொடர்புடைய கிடையாது. நமக்கு என்ன கணிப்பு வருதோ அதை நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம். அதில் சில பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த ரத்த காவுகள்லாம் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்களே, எங்கே அந்த மாதிரி சம்பவம் நடக்கலையே, கலவரமாகவும் ரத்த காவு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, நடக்கலை அப்படின்னாங்க. சண்டைகள் வந்துச்சு, அதை நல்லா தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில பிரச்சனைகள் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ரத்த காவு அப்படிங்கிறது டிவிக்கே நினைக்கிறேன், அவங்க ஒரு ஆடை நடு ரோட்டில் வெட்டி ரோடு ஃபுல்லாகவே ரத்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நமக்கு ஆருடம் அப்படிங்கிறது நமக்கான ஒரு சில அறிகுறிகளை தான் சொல்லுமே தவிர ஸ்ட்ரைட்டு இந்த இன்சிடென்ட் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாது. மொத்தம் நம்மளுடைய கணிப்பில் அந்த ரத்த காவுங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டுங்கிறது நடந்துச்சு. சரி, ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லது. அடுத்ததா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2026 ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி யாருக்கு வெற்றி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்னைக்கு நாள், அதாவது 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. நம்ம ஜோதிட கணிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி அன்னைக்கு பஞ்சாங்க அமைப்புகள் எப்படி இருக்குது, சரிங்களா, அன்னைக்கான நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 7:30 மணிக்கு இரவு நடக்கக்கூடிய இந்த ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா திதி அப்படிங்கிறது பிரதமை திதியில் கேட்டை நட்சத்திரத்தில் பாலவம் கரணத்தில் மரண யோகத்தில் இந்த மேட்சுங்கிறது முழுக்க நடக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஓப்பனாக எப்படி என்ன வருதுங்கிறத நான் டேரெக்டாக சொல்கிறேன், சரிங்களா. இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு வெற்றி அமைப்பு அப்படிங்கிறது ஆர்சிபி அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது, சரிங்களா. டார்கெட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏறக்குறைய இந்த டார்கெட் விஷயத்தை மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வெற்றி விகித அமைப்பு அப்படிங்கிறது ஆர்சிபி அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது. மறுபடியும் சொல்லிடுறேன், இது ஒரு ஷூர் ஷாட் மேட்ச். 100% ஆர்சிபி அணி வெற்றி பெறும். ஸோ அதனால தான் இந்த மேட்சை நான் வீடியோவாக போடுறேன், சரிங்களா. ஆருடம் 6 நம்மளுடைய முக்கியமான செக்மெண்ட். அந்த ஜோதிட கணிப்பு ரீதியாக வரக்கூடிய ஆருடம் 6 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஆருடம் ஆர்சிபி அணி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆருடம் 1 வந்திருக்கு. ஆருடம் 2, அதாவது டார்கெட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த டார்கெட் மட்டும் கொஞ்சம் டீப்பாக போகலாம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, அதாவது ஒரு ஸ்கோர் போர்ட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம புதுசாக முயற்சி பண்ணுறோம். அது எந்த அளவுக்கு சாதகமாக வருது அப்படிங்கிறது தெரியல, இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணலாம், சரிங்களா. நான் முயற்சி பண்ணியிருக்கேன், அது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். இந்த டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பிடிக்கக்கூடிய டீம், சரிங்களா. அதாவது ஆர்சிபி அணி 294 ரன்னுக்கு 6 விக்கெட் இழப்பு அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் போர்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 294 ரன் 6 விக்கெட் இழப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது ஸ்கோர் போர்டு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 2 விதமான டார்கெட் வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா
210 ரன்னுக்கு 10 விக்கெட்டும் காலியாகிற மாதிரி ஒரு ஸ்கோர் போர்டு ப்ரிடிக்ஷன் வந்திருக்கு. அது இல்லாமல் மேபி மேஜிக் நம்பராக 184க்கு 9 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது செகண்ட் பேட் பிடிக்கக்கூடிய ஜிடி அணி வந்து 184 ரன்னுக்கு 9 விக்கெட்டை இழந்து அந்த மேட்சை தோக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்கோர் போர்ட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? சரி, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 6-6ல் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன்ஸ் வந்து 100+ ரன்ஸ் அடிப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி 6-4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஹெவியான ஒரு இன்ஜுரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. 6-5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து மோதிக்கிட்டு பெரிய இன்ஜுரி ஆகிறது, அதே மாதிரி ஆடியன்ஸில் இருக்கவங்களுக்கு பால் பட்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனி கிரிக்கெட் ரெக்கார்டு அப்படிங்கிறது அன்னைக்கு நாள் 100% ஒரு ரெக்கார்டு மேக்கிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ரொம்ப சுவாரஸ்யமான மேட்சாக இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான மேட்சாகவும் இந்த மேட்ச் இருக்கும். மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங், அதாவது நம்மளுடைய ஆர்சிபி அணி டாஸ் யார் வின் பண்ணுவான்னு தெரியாது, பட் ஆர்சிபி அணி ஃபஸ்ட் பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் பேட் ஆரம்பத்திலேயே பயங்கரமாக விளையாண்டு ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு 294 அந்த மாதிரி ரன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாவதாக பேட் பண்ணக்கூடிய டீம் வந்து ஜிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை ஆரம்பத்திலேயே ஒரு 100+ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபஸ்ட்டு விக்கெட்டுக்கே வந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அப்படியே அவங்களுடைய விக்கெட்ஸ்லாம் இழந்து, சரிங்களா, லாஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணக்கூடிய நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மேட்சோடைய ஃப்ளோ. கண்டிப்பாக 2 சைடு ட்ரேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 சைடாக கூட ஆர்சிபி கொண்டு போயிடலாம். அன்றைக்கி நாள் வந்து அப்படி தான் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய இந்த மேட்சை பொறுத்த அளவுக்குமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான மேட்சாக இருக்கும். ஷூர் ஷாட் பிக் ட்ரேட் மேட்ச். 100% ஆர்சிபி அணி வெற்றி பெறுது. அதனால் அதாவது கேப்டன் ரஜத் பட்டிதார் மற்றும் சுப்மன் கில் இந்த கேப்டன் சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஆர்சிபி அணி ஒரு நல்ல ஒரு வெற்றியை பெறுது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இது ஏன் வீடியோவை போட்டோம் அப்படின்னா, நமக்கு நல்ல ஒரு ப்ரிடிக்ஷன் வந்திருக்கு, அதனால தான் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி அரசியல் கணிப்புகளும் சரி, வேறு ஏதாவது கணிப்புகள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 100% நம்ம கரெக்டாக வருது அப்படிங்கும்போது நான் அந்த வீடியோவை போடுவேன். சரிங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கோர் போர்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்கோம். அது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம கொடுத்த கணிப்பு எந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய ஆர்சிபி வர்சஸ் ஜிடி அணியில் எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக அமையுதுங்கிறத பார்க்கலாங்க. சரிங்களா? நம்ம ஜோதிட கணிப்பு ரீதியாக என்ன வருதோ அதை நம்ம ஓப்பனாக சொல்லுவோம். இதில் வந்து எந்த ஒளிமறைவும் இல்லை. ஆர்சிபி சப்போர்ட்டு, நீங்கள் ஜிடி சப்போர்ட்டு, சிஎஸ்கே இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு என்ன ப்ரிடிக்ஷன் வருதோ அதை நம்ம ஓப்பனாக போடுவோம். நம்ம டிஎம்கே வர்சஸ் டிவிகே எப்படி போட்டோமோ அதே மாதிரி அமைப்பில் தான், சரிங்களா, இதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். இது எந்த அளவுக்கு நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.